இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது பாண்டியர்கள். பாண்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து கோல்டு இருந்திருக்கு. அவங்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது அரபு கட்டைகள் கூடவெல்லாம் வந்து பிசினஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குமரி கண்டத்த ஆண்ட மிக பழமையான தமிழர்கள் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட பாண்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்னா, அதாவது இங்க வந்து மீனாட்சி அம்மன் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து சிவன போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. ஸோ அதனால தான் இப்போ வரையும் மிகப்பெரிய ஒரு கோயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த மதுரையோட அடையாளமே வந்து பாத்தீங்கன்னாக்கா, மீனாட்சி அம்மன் ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த பாண்டியர்கள் வந்து அவங்களோட குழந்தை கூட வந்து பாத்தீங்கன்னா, கருப்பா தான் இருக்கணும் கருப்பா தான் பொறக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, அவங்க கும்பிடுற கடவுளே பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து கருப்பான ஒரு கடவுள தான் கும்பிடுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த கருப்பரசு இந்த மாரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, முக்கியமா பாண்டியர்கள் வந்து அதிகமான பிசினஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அரபு கண்ட்ரிகள், அரபு தேசங்கள்லாம் சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, அப்போ உள்ள காலகட்டங்கள்ல பாண்டியர்களோட சோழர்களுக்கு மிக முக்கியமான ஒரு எதிரி யாருனாக்கா, அதாவது பாண்டியர்கள் தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா, பாண்டியர்களோட மிக முக்கியமான ஒரு வரலாறு.